திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மண் மூடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்த 1000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் சிவன் கோவில் பொதுமக்கள் உதவியுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிவனின் திருவுருவத்தை தினம் தினம் கண்டு ரசிக்க முடியும் என்பதால் சாகா வரம் கேட்கும் இவ்வுலகில் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று மனித பிறவியையும் வேண்டி விரும்பி கேட்டவர் திருநாவுக்கரசர். படைக்கும் கடவுளாக கருதப்படும் தென்னாடுடைய சிவனுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாம் இது. திருவண்ணாமலை வந்தவாசி அடுத்த ஆயிலவாடி கிராமத்தில் ஏரிக்கரை ஓரம் மண் மூடப்பட்டு பாழடைந்த நிலையில் பரிதாபமாய் காட்சியளித்தது இந்த சிவன் ஆலயம். ஆலயம் இருப்பதே தெரியாத அளவு இந்த ஆளவாய் சுந்தரேஸ்வரர் கோவிலை காலப்போக்கில் ஏரிக்கரை மண் மூடிவிட்டது. கோபுரமும் சேதமடைந்த நிலையில் முன்புறம் உள்ள மிகச்சிறிய வாசல் வழியே உள்ளே சென்று பூஜைகள் செய்யப்பட்டுள்ளன. காக்கும் கடவுளான சிவனின் கோவிலே காக்கப்படாமல் இருந்தால் கடவுள் மன்னிப்பாரா என வெம்பிய மக்கள் எவ்வளவு காலம்தான் கோயில் கேட்பாரற்று கிடக்கும் என கவலை கொண்டு தாங்களே சீரமைக்க திட்டமிட்டனர். பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் கோவிலின் மேல் பகுதியை மூடியிருந்த மண் முழுமையாக அகற்றப்பட்டது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொள்ளிலைத்துறையிலேருந்து கூட வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு போனாங்க. அது திருப்பி 2வது எதுவும் நான் இதை பண்ணித்தரேன், அது போகிறேன் அப்படின்னு எதுவுமே பண்ணல. அது ரெக்கார்டில் இருக்குதா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணாங்க. ஆனால் இது சர்வே மேப்பில் 96/A அப்படின்ற ஒரு நம்பரில் மட்டும் இது இருக்குது. ஆனால் நாளடைவில் அதையும் ஏரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் /A கோவில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மேப்பில் மட்டும். பொதுமக்கள் உதவி தான் இது மெயின். முக்கியமாக எல்லாரும் ஒத்துழைச்சுன்னா இதை செய்கிறாங்க. பழம்பெருமை வாய்ந்த இந்த சிவன் ஆலயத்தை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு புனரமைத்து பொதுமக்கள் வழிபட வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இவ்வாலயத்தின் உள் பிரகாரத்தில் பாம்பு சந்திரனை பிடிக்க முயல்வது போன்ற அடையாளங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. பழமையான சிற்பங்கள் ஆலய சுவரில் ஆங்காங்கே தென்படுகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க ஆளவாய் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை சொந்த செலவில் கிராம மக்களை சீர் செய்து வருவது பாராட்டுக்களை பெற்றுள்ளது. இருப்பினும் அரசும் கரம் கொடுத்தால் இக்கோயிலின் சிறப்புகளை உலகறியச் செய்யலாம் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக வந்தவாசியிலிருந்து செய்தியாளர் சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.